தென்னிந்தியாவினுடைய இசைக்குயில் அப்படின்னு பாராட்டப்பெற்ற எஸ் ஜானகி அம்மா உடல்நலக் குறைவு காரணமாக தன்னுடைய 88வது வயதிலான ஜூலை மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருந்தாங்க. ஜானகி அம்மாவினுடைய மறைவு நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை தான் கொடுத்திருந்தது. ஸோ இந்த மீளா துயரத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போது அவங்களுடைய ரூமில் பார்த்தீங்கன்னா அவங்களே கைப்பட எழுதின ஒரு சில லெட்டர்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்குங்க. அதை எடுத்து பார்த்துட்டு குடும்பமே ரொம்பவே கத்தி கதறி அழுதுருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டு தான் நம்ம இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். குடும்பமே எமோஷ்னல் ஆகிற அளவுக்கு அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்றத பற்றியும், ஸோ அந்த லெட்டரை பார்த்து அவங்களுடைய மருமகள் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாரையும் மெய்சிலுக்க வச்சுருக்குங்க. ஸோ அதை எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ ஜானகி அம்மாவினுடைய குரலுக்கு அடிமையாகாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப இனிமையான குரல். ஸோ இவங்க ஆந்திராவில் பிறந்திருந்தாலுமே கூட தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு பல மொழிகளில் தன்னை சிறப்பாக செயலாற்றிக்கிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமே அவங்களுடைய தனித்திறமை தாங்க. தனித்திறமை, முயற்சி, அதை வைத்து இந்த இசைத்துறையில் பல்வேறு விதமான சாதனைகளை பண்ணவங்க அப்படின்னா ஜானகி அம்மா தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி பல்லாயிரக்கணக்கான தேசிய விருதுகளையும் மாநில விருதுகளையும் வாங்கி குவிச்சிருக்காங்க அப்படின்னா அது ஜானகி அம்மா மட்டும்தாங்க. இப்படி தொடர்ந்து பல சாதனைகளை படைத்திட்டு இருந்த நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வாக ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் அவங்களுடைய மகனுடைய இறப்பு. 2026 ஜனவரியில் அவங்களுடைய ஒரே ஒரு மகனான முரளிகிருஷ்ணாவினுடைய மறைவு அவங்கள ரொம்பவே பாதிச்சிருந்திருக்கு. அது வரைக்கும் நல்லாவே சிறப்பாக செயலாற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க ரொம்பவே உடஞ்சி போனதுனால பெருசாக எந்த நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிறது இல்லை. பொது நிகழ்ச்சிகளுக்கு வரதே கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2013 இருந்தே அவங்க திரைத்துறையை விட்டு விலகிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம வீட்டில் இருக்கலாம், குடும்பத்தோடு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா அவங்க பொதுவாக எந்த நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்கிறதே கிடையாது. ஸோ இந்த சூழ்நிலையில் மகனும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ வயது முதிர்ச்சி அப்படின்றது இவங்களுடைய மறைவுக்கு ஒரு காரணமாக இருந்திருந்தாலுமே கூட அவங்களுடைய மகனுடைய இழப்பு அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா ஒரே ஒரு மகனான முரளிகிருஷ்ணாவை இழந்தது அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஸோ இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டே இருந்திருக்கு. இந்த நேரத்தில் அவங்களுடைய பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. அவங்க பாடின பாடல்களை அப்பப்போ டிவியில் போட்டு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்கறது, இதை தான் செய்துட்டு இருந்திருக்காங்க. தொடர்ந்து கூட இந்த விஷயங்களை செய்ய முடியாது இல்லையா? ஃபோனே பார்த்துட்டு இருக்க முடியாது, பாடல்களே போட்டு கேட்டுட்டு இருக்க முடியாது. அப்படிங்கும்போது ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அதை பயனுள்ளதாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றதில் ரொம்ப முனைப்போடு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டிவி பார்க்குறது, பாட்டு கேட்குறது, ஃபோன் பார்க்குறது இதெல்லாம் போக மீதி இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை பற்றின விஷயங்களை எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொரு நாள்லேயும் சுவாரஸ்யமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன அந்த நாளில் கஷ்டமான இது நடந்துச்சு, அந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை அவங்க எழுதிட்டு இருந்திருக்காங்க. இதை அவங்க ஒரு ஹாபியாகவே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போது அவங்களுடைய ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது அவங்களுடைய டேபிளில் இந்த மாதிரியான நிறைய லெட்டர்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய எழுதியிருக்காங்க. அது எல்லாமே ஒரு பண்டலாகவே அப்படியே வச்சுருக்காங்க. ஒரு ஃபைல் பண்ணி நிறைய விஷயங்களை வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இது மாதிரி எழுதுனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷன்காரங்க இந்த மாதிரி ஒரு பாடகி இருந்திருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்கள பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு வரலாறாக ஒரு புத்தகமாக எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அப்படின்னா அவங்களுக்கு என்னை பற்றி தெரியணும் இல்லையா? அதுக்காக நானே எழுதி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க எழுதி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னணி பாடகி அப்படிங்கும் பொழுது நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக ஜானகி அம்மா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அப்படி யாரும் என்னை பார்த்து கற்றுக்கணும், என்னை போல் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்றதுனால அவங்கள பற்றின நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்களுடைய திரை பயணம், இசை பயணம் அப்படிங்கிறது 1957 ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆணுச்சோ அப்போலேருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய பாடுறதுக்கு முழுக்க முழுக்க முக்கிய காரணமாக இருந்தது எல்லாமே அவங்களுடைய கணவர் தாங்க. ஸோ அவங்களுடைய கணவர் சப்போர்ட் இல்லை அப்படின்னா இன்றைக்கி இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மா கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லணும்.
ஏன்னா அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமைய கண்டுபிடிச்சு, அத வெளி உலகத்துக்கு காட்டி மிகப்பெரிய அளவுல அவங்கள வந்து வெற்றி அடைய செய்ததுல முக்கியமான பங்கு அவருடைய கணவருக்கு தான் இருந்தது. என்னவோ தெரியல, காலத்தினுடைய கட்டாயமோ, ஜானகி அம்மாவுடைய வாழ்க்கையில கணவரையும் வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்து இழந்துட்டாங்க. ஸோ கணவர் தான் போயிட்டாரே, இனி நமக்கு நம்மளுடைய மகன் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்களுடைய வாழ்க்கைய வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய மகனும் அப்படிதாங்க. அவங்க பரதநாட்டியத்தில வந்து ஒரு சிறந்தவரா இருந்தாலுமே கூட, அப்பா போனதுக்கு அப்புறமா அம்மாவுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக, அம்மாவுடைய எல்லா ரெக்கார்டிங்ஸு, டேட்ஸு எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அம்மாவோட கூடவே தான் இருந்திருக்காரு. இந்த சமயத்துல அவரும் எதிர்பாராத விதமாக உடல்நலக் குறைவால பாதிப்படைந்து, கடந்த 2026 ஜனவரியில வந்து பார்த்தீங்கன்னா காலமானாரு. ஸோ அவங்க ஜனவரியில காலமானதுல இருந்தே ஜானகி அம்மாவால எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே முடியல. அவங்களுடைய உயிரே வந்து அப்பயே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவருடைய மகன் மேல அவங்க ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க. அவருடைய இறப்ப வந்து அவங்களால தாங்கிக்க முடியல. அப்போலேருந்தே இவங்களும் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. ஸோ சரியா சாப்பிடாம, தூங்காம, என்ன பண்றது அப்படின்னே தெரியாம, அ ஒண்ணுமே பண்ண முடியாம அப்படியே வீட்டிலேயே வந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில தான் இவங்களும் எதிர்பாராத விதமா அவருடைய மகன் போன 6 மாதத்துல இவங்களும் வந்து காலமாயிருக்காங்க. ஸோ இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழணும் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும். இல்லன்னா யாராவது ஒருத்தங்க அவங்களுக்காக இருக்கணும். இப்படி 2 பேருமே இல்ல அப்படின்றதுனால, ஜானகி அம்மாவால இந்த பூமியில வாழவே முடியலங்க. ஒவ்வொரு நாளையும் அவங்க கடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ மனதளவுல ரொம்பவே வந்து பாதிப்படைஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில அவங்கள பத்தி அவங்களே ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எழுதிட்டு போயிருக்காங்க. அந்த லெட்டர் இப்போ வந்து வீடு வந்து எல்லாம் கிளீன் பண்ணும்போது கிடைச்சிருக்கு. ஸோ அதை எடுத்து படிச்ச மருமகளா இருக்கட்டும், பேத்தியா இருக்கட்டும், ஆ ரொம்ப எமோஷ்னலா ஆயிட்டாங்க. ஏன்னா, அந்த லெட்டர்ல அவங்கள பத்தியும் அவங்க வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஏன்னா, கடைசி காலம் மகனும் போயிட்டாங்க அப்படிங்கும்போது, அவங்கள யார் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு எல்லாருக்கும் யோசிக்க தோணுது. அப்போ மருமகளும், பேத்திகளும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது அப்படின்னு அவங்கள பத்தியும் அதில எழுதியிருந்திருக்காங்க. ஜானகி அம்மா அவங்களுக்குன்னு கிடைச்ச அந்த கொஞ்ச நேரத்த கூட வீணடிக்காம, பயனுள்ளதா வந்து மாத்தணும் அப்படின்னு நெனச்சது தான் இந்த லெட்டருக்கான முக்கியமான காரணமா இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம, இத படிச்சுட்டு அவங்க மருமகள் ரொம்ப எமோஷனல் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு மாமியாரே கிடையாது, எனக்கு அம்மா தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே வந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சமூக வலைதளத்தில ஒரு அப்டேட்டா வந்து கிடைச்சிருக்கு. இது மாரி ஜானகி அம்மாவ பத்தின நெறைய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தன்னுடைய காந்த குரலால பல்லாயிரக்கணக்கான இதயங்கள கட்டி போட்ட ஜானகி அம்மாவினுடைய குரல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது மாரியான அப்டேட்டோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்.